செய்வினை தோஷங்கள் வந்து பண்ணுறாங்க, நிறைய பேர் நடக்குது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த செய்வினை தோஷங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இடது காலில் பிரச்சனைகள் வரும், இடது காலில் அடிப்படும், இடது காலில் அடிபட்டு ரத்தம் கொட்டி கொண்டே இருக்கும், இடது காலில் சில பேருக்கு கட்டி சீழ் வரும், இடது காலில் கருப்பாகிடும், இடது கால் சம்பந்தமான ஊனங்கள், இடது கால் ஊனம் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பரம்பரையில் சூனிய தோஷங்கள் கட்டாயம் உண்டு. அவங்களுக்கு குழந்தையில் அவங்க அப்பாவுக்கே வந்து சூனியம் மாந்திரீகம் பண்ணி வச்சுருப்பாங்க. பண்ணால் தான் அவங்களுக்கு இடது காலில் தோஷம் உள்ள குழந்த பிறக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த இடது கால் தோஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி அது பேசிக்கலாக நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. டெம்பரவரியாக ரிலீவ் பண்ணுன்னா அந்த இடது காலில் கட்டை விரலில் விளக்கெண்ணெய் தடவுவாங்க. அது அடிபாகத்தில் விளக்கெண்ணெய் தடவுவாங்க. தடவினா எந்த விதமான தோஷங்களும் உங்களை அட்டாக் பண்ணாது. அதே மாதிரி இடது காலில் நீங்கள் வந்து தோஷங்கள் இருக்குதுன்னா, காப்பர் இருக்கு இல்லையா, காப்பர் வந்து நீங்கள் காப்பர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏசி கம்பெனியில் போனீங்க, ஏசி ரிப்பேர் கம்பெனியில் போனால் காப்பர் கொடுப்போம். அதை அழகாக ரவுண்டாக பண்ணி அதில் காலில் மாட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தோஷங்களும் அந்த திங்ஸு எந்த விதமான விஷயங்களும் உங்களை அட்டாக் பண்ணாமல் நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஆனால் செய்வினை தோஷத்துக்கு என்ன பரிகாரமோ அந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பலன் செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு என்ன ரிவர்த்தி அது பண்ணணும். இது நான் சொல்கிறது வந்து டெம்பரரி ரிலீஃப் தான்.